ஆகஸ்ட் 14 2026 வெள்ளிக்கிழமை தமிழ் பஞ்சாங்கம். வணக்கம் நண்பர்களே. இன்று ஒரு சாதாரண வெள்ளிக்கிழமை இல்லை. ஆடிப்பூரம். அம்மனை வழிபடவும் ஆண்டாளை நினைத்து இறைவன் அருளை வேண்டவும் சிறப்பான நாள். அப்படியிருக்க இன்று நாள் எப்படி இருக்கிறது? என்ன நேரம் நல்ல நேரம்? என்னென்ன முக்கியமான விஷயங்கள் இருக்கிறது? வாங்க ஒன்றாக பார்த்துவிடலாம். முதலில் ஒரு சின்ன கேள்வி. இன்று தமிழ் ஆண்டு மாதம் என்ன தெரியுமா? இன்று தமிழ் பஞ்சாங்கப்படி பராபவ ஆண்டு ஆடி மாதம் 29ஆம் நாள். இன்று வளர்பிறை. சூரிய உதயம் காலை 6:05. சூரிய அஸ்தமனம் மாலை 6:34. சரி. இன்று திதி என்ன? இன்று வளர்பிறை துவிதியை மாலை 6:47 வரை உள்ளது. அதன் பிறகு வளர்பிறை திருதியை தொடங்குகிறது. அடுத்த நட்சத்திரம் எப்படி இருக்கிறது? இன்று பூரம் நட்சத்திரம் மறுநாள் அதிகாலை 3:42 வரை உள்ளது. அதன் பிறகு உத்திரம் நட்சத்திரம் தொடங்குகிறது. இன்றைய யோகம் என்ன தெரியுமா? இன்று பரிக யோகம் உள்ளது. அதன் பிறகு சிவ யோகம் தொடர்கிறது. கரணத்தை பார்த்தால் பாலவம் காலை 7:40 வரை உள்ளது. அதன் பிறகு கௌலவம் தொடர்கிறது. சரி. இப்போது எல்லாரும் எதிர்பார்க்கும் நல்ல நேரத்தை பார்த்துவிடலாமா? இன்று நல்ல நேரம் காலை 9:12 முதல் 10:46 வரை. மதியம் 12:19 முதல் 1:53 வரை. மேலும் அபிஜித் முகூர்த்தம் காலை 11:48 முதல் 12:38 வரை உள்ளது. ஒரு சின்ன பாயிண்ட் நண்பர்களே. இன்று வெள்ளிக்கிழமை. நல்ல நேரமும் இருக்கிறது. ஆடிப்பூரமும் வந்திருக்கிறது. அதனால் இன்று எல்லாமே நல்லாதான் இருக்கும். நாம எதுவுமே செய்ய வேண்டாம் என்று நினைக்கக்கூடாது. இறைவன் அருள் ஒரு பக்கம், நம்முடைய முயற்சி இன்னொரு பக்கம். இரண்டும் சேர்ந்தால்தான் நம்முடைய பயணம் நல்ல ஸ்டார்ட் எடுக்கும். சரி. இப்போது ராகு காலம், யமகண்டம், குளிகை நேரத்தை பார்த்துவிடலாம். ராகு காலம் காலை 10:46 முதல் மதியம் 12:19 வரை. யமகண்டம் மதியம் 3:27 முதல் மாலை 5 வரை. குளிகை காலை 7:38 முதல் 9:12 வரை. இன்று சூலம் மேற்கு திசை. பரிகாரமாக வெல்லம் எடுத்துக்கொள்வது சிறப்பாக கருதப்படுகிறது. இன்று ஆடிப்பூரம் என்பதால் ஆன்மீக சிறப்பு என்ன தெரியுமா? ஆடிப்பூரம் என்பது ஆண்டாள் மற்றும் அம்பிகை வழிபாட்டுடன் தொடர்புடைய சிறப்பான நாள். இன்று அம்மனை மனதார வழிபட்டு குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, வளம் பெருக வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யலாம். முடிந்தால் அருகில் உள்ள அம்மன் கோயிலுக்குச் சென்று வழிபடலாம். கடைசியாக நண்பர்களே, இன்று ஒரு அழகான ஆன்மீக நிகழ்வையும் நினைவில் வைத்துக் கொள்வோம். ஆடிப்பூரத்தை முன்னிட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் திருவிழா மற்றும் திருத்தேர் நிகழ்வுகள் நடைபெறுகின்றன. அலங்கரிக்கப்பட்ட தேரை பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்கும் அந்த காட்சி, வீதியெங்கும் ஒலிக்கும் பக்தி முழக்கங்கள், ஆண்டாளை தரிசிக்க திரளும் பக்தர்கள், இவை அனைத்தும் அந்த நாளையே ஒரு பெரிய ஆன்மீக கொண்டாட்டமாக மாற்றுகின்றன. இன்றைய வாழ்க்கை சிந்தனை என்ன தெரியுமா? வாழ்க்கையிலும் சில நேரம் நாம் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அப்போது எப்போ மாற்றம் வரும் என்று கவலைப்படுவதற்கு பதிலாக, அந்த மாற்றம் வருவதற்குள் நான் என்ன செய்ய முடியும் என்று யோசித்துப் பாருங்கள். அந்த ஒரு கேள்வியே நம்முடைய எண்ணத்தை மாற்றிவிடும். இன்று ஆடிப்பூரம். அம்மனின் அருளோடு ஒரு நல்ல எண்ணத்தை மனதில் விதைப்போம். நம்பிக்கையுடன் தொடங்குவோம். முயற்சியுடன் தொடர்வோம். நல்ல நாளை உருவாக்குவோம். இறைவன் அருள் உங்கள் குடும்பத்திலும் உங்கள் வாழ்க்கையிலும் என்றும் நிறைந்திருக்கட்டும். நன்றி நண்பர்களே. மீண்டும் நாளைய தமிழ் பஞ்சாங்கத்தில் சந்திப்போம். வணக்கம்.